வணக்கம் நண்பர்களே, ஆரோக்கியா வியூஸிலிருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுறேன். சமீபத்தில் நடந்த 2 நிகழ்ச்சிகள் எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. அது என்னன்னா, ஒசூர் கோர்ட்ல ஏரிக்கரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணன் அவர்கள் தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இன்னொரு வழக்கறிஞருடைய உதவியாளர் ஒரு குமாஸ்தா அவர்கள் அவருக்கு பின்னாடியே போய் அவரை கத்தியால சரமாரியா தாக்கியிருக்காரு. தலை, கழுத்து, முதுகு என்று பல்வேறு இடங்களில் கத்தியால குத்தியிருக்காரு. அந்த இடத்திலேயே விழுந்துடுறாரு வழக்கறிஞர் கண்ணன். இதை சுற்றி இருந்து ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்குது. சில பேர் என்ன பண்றாங்க, தங்களுடைய செல்போன்ல அதை வீடியோவா எடுக்கிறாங்க. யாரும் அவரை காப்பாற்ற முன் வரல. இது ஒருவேளை அவங்க சொல்லலாம், எங்க உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். எப்படி இருந்தாலும் இது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறதே என்ற ஒரு அதிர்ச்சியில என்னுடைய 2 மகன்களும் வழக்கறிஞர்களா இருக்காங்க. இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லோயர் கோர்ட்ல எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது, சிசி கேமரா கிடையாது, ஐடி வெரிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஆனா ஹை கோர்ட்ல சிசி கேமரா, ஐடி வெரிஃபிகேஷன், ஸ்கிரீனிங் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் நம்ம லோயர் கோர்ட்ல செஞ்சா குற்றங்களை நம்ம தடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நாம் இதே மாதிரி, இந்த நிகழ்ச்சி எந்த அளவிற்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கியதோ இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு அரசு உயர்நிலை பள்ளியில 4 மாதங்களுக்கு முன்னாடி தமிழாசிரியா ஒரு ரமணி அப்படின்னு ஒரு அம்மா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க மதன்கிற ஒரு வாலிபரை விரும்பினாங்க. இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு எடுத்திருக்கிறாங்க. மதன் தன்னுடைய பெற்றோரோட போய் ரமணியை பெண் கேட்டுள்ளார். ரமணியினுடைய பெற்றோர்கள் அதற்கு ஒத்துழைக்கல. அதனால ரொம்ப கோபத்துல, நீ வீட்டை விட்டு வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லி ரமணிகிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கு ரமணி சம்மதிக்கல. இதனால கோபப்பட்ட அந்த மதன் என்ற வாலிபர் கத்தியை எடுத்துட்டு நேர பள்ளிக்குள்ளே போயிடுறாரு. பள்ளிக்குள்ளே போய் ஆசிரியை கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். ஆசிரியை நிலை குலைந்து விழுந்து விட்டார். உடனே மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆசிரியை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறாங்க. போற வழியிலே ஆசிரியனுடைய உயிர் பிரிந்து விட்டதாக சொன்னார்கள். இந்த நேரத்தில் இதை கேள்விப்பட்ட நமது கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கு பள்ளியை பார்வையிட்டார். மாணவர் ஆசிரியர்களோடு ஒரு கலந்துரையாடல் செய்தார். இப்போ செய்து அவர் என்ன சொன்னார்னா, மாணவர்களுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணோம் அப்படின்னாரு. ஆனா அந்த கவுன்சிலிங் எப்படி இருக்கணும்னா 2 விதமா இருக்கணும். ஒண்ணு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மாணவர்கள் ஒரு பயத்துல இருப்பாங்க. அவர்களுக்கு பயத்தை போக்கி வரும் காலங்களில் இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று ஒரு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். இன்னொரு கவுன்சிலிங் என்னன்னா, இந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் இந்த மாணவர்கள் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோல, பழைய வீடியோக்கள்ல நான் டாக்டரை மருத்துவமனையிலே போய் கத்தியால தாக்கின விவரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ தொழில் பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியம். இப்ப டாக்டருக்கு அந்த தொழில் பாதுகாப்பு, அதே மாதிரி ஆசிரியர், வழக்கறிஞர் எல்லாருக்குமே அவரவர் செய்யும் தொழில்களில் பாதுகாப்பு ரொம்ப அவசியம். அப்படி பாதுகாப்புக்கான என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதை இந்த அரசு செய்ய வேண்டும். இந்த அமைதியை நம்ம கொண்டு வர வேண்டும். இது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்வுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.